இப்ப இருக்க பொம்பளை பிள்ளைகள்லாம் வந்துட்டு என்னன்னா சீ அருவெருப்பா இருக்கு, அங்க கிளீனாவே இல்ல, அது வந்து அங்க போக கஷ்டமா இருக்குன்னு சொல்லி காலையில யூரின் போயிட்டு ஈவினிங் நீங்க வாசல்ல பாத்தீங்கன்னா 90% ஆஃப் ஃபேமிலியில வந்து வாசல்லே பேக போட்டு திருன்னு பாத்ரூம் போடுவாங்க பிள்ளைங்க. மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் யூரின் போகாம கண்ட்ரோல் பண்ணுவாங்க 8 hours. ஆக்சுவலி ஒரு பாத்ரூம் பப்ளிக் பிளேஸ், அங்க வந்து ஸ்மெல்லா இருக்க அருவருப்புன்னு நினைக்கிறீங்க. உடம்பு நம்மளோட பிரைவேட் ஸ்பேஸ். அங்க வந்து செப்டிக் டேங்க் கிடையாதுல்ல, அது வந்து யூரின் டேங்க் கிடையாது. அது அங்க வச்சுக்கிறது அதை விட அருவருப்பான விஷயம்ன்றது புரியல நம்ம குழந்தைங்களுக்கு. அந்த யூரினை கண்ட்ரோல் பண்ணி பிளாடர் வீக் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் திங். அதே பிள்ளைங்க நைட்டு படுத்தா இந்த பிளாடர் மேல ப்ரெஷர் இருக்கா, ஒரு 10 தடவையாவது யூரின் எந்திரிச்சு போயிட்டு வந்துட்டு நைட் ஸ்லீப் லேட் பண்றாங்க. இது வந்து 199 வீட்டுல நடக்கிற காமன் திங். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன், மூத்திரச்சளி ஜென்மத்துல விடாதுன்னு சொல்லுவாங்களா, யூரினரி இன்ஃபெக்ஷனால அடிக்கடி அடி வயிறு வலி, அவங்க வந்துட்டு ஃபீவரோட குளிர் காய்ச்சல், இம்யூனிட்டியை லோ பண்ணிடுறாங்க. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது இல்லை, யூரின் வரும். அந்த 8 hours தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்து மோஷன் பிரச்சனை இருந்து எல்லா வியாதியும் வருது. இதெல்லாம் ரொட்டீன் டிசிப்ளின் பண்ணியே ஆகணும்னு ஸ்கூல் லெவல்ஸ்ல எப்ப விழிப்புணர்வு ஏற்படுதோ, டீச்சர்ஸ் வந்து எப்ப எல்லாருமே ரெஸ்ட் ரூம் போனீங்களா, எல்லாரும் 3 liters தண்ணி குடிச்சிங்களான்னு செக் பண்றாங்களோ, அப்பதான் உண்மையாவே நம்ம குழந்தையோட எதிர்காலத்து மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம். இது ஸ்கூலுக்கும் பங்கு இருக்கு. பிள்ளை நல்லா படிக்குதா, மார்க் எடுத்துதான் பாக்குறீங்க, சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியமே இல்லாம அவங்க படிச்சு டாக்டர் ஆகி கலெக்டர் ஆகி யாருக்கு வைத்தியம் பார்க்க? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிக்குது. செகண்ட் திங் வந்து அவங்களோட பிரெக்னன்சில வந்து கர்ப்பப்பை வளரும் போது பெண்களுக்கு இயற்கையாவே முன்னாடி இருக்கிற பிளாட்ல ஒரு இரிட்டேஷன் இருக்கும். ஸோ ஆப்வியஸா ஒரு புஷ் இருக்கிறதுனால அடிக்கடி யூரின் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். இதுல என்னன்னா போஸ்ட் பார்ட்டம் எக்ஸசைஸ்ன்றது உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் ப்ராப்பரா ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கான ஒரு ஷெட்யூல் இருக்கு. எக்ஸசைஸ் யோகா பிராக்டிஸ் இருக்கு. இந்தியன்ஸ்லாம் நம்ம பொம்பளைங்களை பிள்ளை பெத்தமா போனோமா அடுத்த நீ வேலைக்கு போனியா, நான் பிள்ளை பெற்றிருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க, அவங்களே துணி துவைச்சி ஒரு வாரத்தில் ரொட்டீன் வேலைக்கு போகிற அவலம்லாம் இப்போ இருக்குது, முன்னாடி அளவுக்கு இல்லை. சரி, இப்போ இது முடிச்சோடனே டெலிவரி முடிச்சோடனே இந்த போஸ்ட் பார்ட்டம் கெகிள்ஸ் எக்ஸசைஸ் இருக்குது கிருத்தி. என்னென்னா நம்மளோட கர்ப்பப்பை எல்லாமே கீழே புஷ் பண்ணிகிட்டே இருப்போம் சுகப்பிரசவத்துக்காண்டி. ஸோ கர்ப்பப்பை பிளாட் அந்த மசில்ஸ் எல்லாமே கீழே அழுத்தம் கொடுத்தனால ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக என்ன பண்ண சொல்லுவோன்னா அந்த காயக்கல்ப பயிற்சி மாதிரி மோஷன் ஒரு ஆசனம் ஆயிருக்குல, டைட்டாக உள்ளே இழுத்து 10 கவுண்டிங் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் வந்து போஸ்ட் டெலிவரியே எல்லா பெண்களும் அந்த வயிறு குறைக்க, நம்ம செலிப்ரிட்டிஸ் தான் ஆஃப்டர் டெலிவரி பயங்கரமாக ஜிம்லலாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பழைய ஃபிட்னஸோட அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஈவன் வி ஆர் செலிப்ரிட்டி. என் பொண்ணுக்கு நான் தான் செலிப்ரிட்டி, என் கணவருக்கு நான் தான் ஹீரோயின். ஏன் நம்மளை செலிப்ரேட் பண்ணிக்க மாட்டேங்கிறோன்னு எனக்கு தெரியல. வி டிசர்வ் டு பி செலிப்ரேட்டட். 10 minutes மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த காயக்கல்ப பயிற்சி பண்ணாலே உங்களுக்கு பிளாடர் மசில்ஸ் அந்த பெரினியல் மசில்ஸாக போகும்.